வணக்கம். நான் சொல்லக்கூடிய தகவல் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 2 மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். என்னுடைய சொந்த அனுபவத்தில் மார்க்கெட்லேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு சில விஷயங்களை, மார்க்கெட் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முதலாவது ஸ்டாப் லாஸ். என் கூட நீண்ட நாட்களாக டச்சில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும், நான் லாஸை புக் பண்ணவே மாட்டேன். ஒரு சின்ன லாஸை ரன் பண்ண விட்டு ஒரு பெரிய லாஸை தான் புக் பண்ணுவேன் என்னோடய ட்ரேடிங்கில். ஆனால் இப்போது நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடிங்லையுமே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் நான் ட்ரேடிங் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மனபலத்தை, இந்த தைரியத்தை எனக்கு முரட்டக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி தான் கொடுத்தது. சரி, ஓகே, அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி வேணாலும் ட்ரேடிங் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுடைய கான்செப்ட் படி, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி, உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட் படி உங்களுக்கு லாஸ் புக் பண்ணுற மனபலம் இல்லைன்னா, உங்களுக்கு லாஸ் புக் பண்ணுற தைரியம், தில்லு, தெம்பு, திராணி உங்களுக்கு இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் ஒருத்தனுடைய சக்ஸஸ் அவன் எப்படியெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறான் அப்படிங்கிறதுல கண்டிப்பாகவே இல்லை. அவன் எப்படியெல்லாம் லாஸ் புக் பண்ணுறான் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் லாஸ் புக் பண்ண பழகுங்க. அடுத்து 2வது ப்ராஃபிட் ரேஷியோ. நீங்கள் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேணாலும் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆனால் 1:1 ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. மினிமம் 1:2 இருக்கணும். நம்மளுடைய முரட்டக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி மினிமம் 1:2.5 இருக்கும். அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காமிக்கிற பாருங்க, 4 ட்ரேடிங்கில் 3 ட்ரேடிங் நம்ம லாஸ் பண்ணாலும் அடுத்து 4வது ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இப்போ ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா லாஸ் வந்ததுன்னா ஒரு சின்ன லாஸ், இதுவே ப்ராஃபிட் வந்ததுன்னா பெரிய ப்ராஃபிட். ஸோ இதை பார்க்கும்போது நமக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போது எக்காரணத்தை கொண்டும் 1:1 ப்ராஃபிட் ரேஷியோவில் ட்ரேடிங் பண்ணாதீங்க. மினிமம் 1:2 தான் இருக்கணும். இதுவும் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. அடுத்து 3வது காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லாருமே நான் காப்பி ட்ரேடிங் பண்ணுறேன், எனக்கெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவனும் சொல்ல மாட்டான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மாஸ்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுற திறமை உங்களுக்கு இருக்கணும். அப்போது மார்க்கெட்டை முதல்ல கற்றுக்குவாங்க, ட்ரேடிங்கை முதல்ல கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன முதலீட்டில் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கலாம். அதற்கு உங்களுக்கு ட்ரேடிங் தெரியணும், ப்ராஃபிட் புக் பண்ணுற திறமை உங்களுக்கு இருக்கணும். இது கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கும், ஆனால் சூப்பர் பிக்கப்பாக இருக்கும். அடுத்து 4வது, இந்த தகவலை ஆல்ரெடி நான் வேற ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், பட் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, அதனால் இந்த வீடியோலையும் நான் பதிவு பண்ணுறேன். முதல்ல $100 வச்சு ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லை 10,000 ரூபாயை வச்சு ட்ரேடிங் பண்ணுங்கள். 10,000 ரூபாய் வச்சு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். $100 வச்சு $100 முதல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் 5 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கிறேன், ஆனால் லாஸில் தான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் புதுசுன்னு தான் அர்த்தம். இப்போ இன்னும் உங்களுடைய கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போது முதல்ல நீங்கள் 10 வருஷமாக இருந்தாலும் $100 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். $100 வச்சு $100 ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். லாஸ் ஆச்சுன்னா $100 போயிடும், இல்லை 10,000 ரூபாயோட போயிடும். சரி, ஒன்று. அடுத்து 2வது, $100 வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, 10,000 ரூபாய் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் 10,000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். $100 வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, $100 லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் $100 வச்சு ட்ரேடிங் பண்ணுங்கள். $100 வச்சு $100 நீங்கள் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ, 10,000 ரூபாய் வச்சு 10,000 ரூபாய் நீங்கள் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடாது. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அப்போது மார்க்கெட்டை நீங்கள் கற்றுக்கினா மட்டும்தான் உண்டு. அப்போது ப்ராஃபிட் புக் பண்ணுற உங்களுடைய தகுதியை வளர்த்துக்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. அடுத்து 5வது, என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதி 8 தான், அடுத்த மாதம் 3ஆம் தேதி தான் இந்த பணம் எனக்கு தேவை. அப்போ இந்த மாதத்தில் ஒரு 22 நாள், அடுத்த மாதத்தில் ஒரு 3 நாள், அது மொத்தம் இடையில 25 நாள் இருக்குது. ஸோ இந்த 25 நாளில் அந்த 10,000 ரூபாய் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னா ஒரு 1000 2,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 3ஆம் தேதி நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் கிடச்சிதுன்னா அதை வச்சு ரூம் வாடகையோ இல்லை கரண்ட் பில்லோஸோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்படிங்கிற கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயன்படுத்தாதீங்க, ட்ரேடிங்க்கு பயன்படுத்தாதீங்க. அதாவது என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அது சும்மா தான் கிடக்குது, அதுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லை, அப்படிங்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் ட்ரேடிங்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ பயன்படுத்தணும். அப்போது நம்ம முதலீடு செய்யக்கூடிய பணத்துக்கு, நம்ம ட்ரேடிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்துக்கு, கேபிட்டலுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக ட்ரேடிங் பண்ண முடியும். சரிங்க நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.